அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு எப்படி இருக்கு மேம் இந்த சனி வக்கர பயிற்சி? கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ரொம்ப நாளாக கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியில் இருந்து எப்படாப்பா எனக்கு விடிவு காலம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசி தான். என்ன இப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆனதுலேருந்து சனி மேலே குருனோட பார்வைப்படுது. அப்போ சனி பகவான் பாத சனியாகவே இருந்தாலும் நானே இவ்வளோண்டு தான்ப்பா உனக்கு எடுக்கணும்னு இருந்தேன். இதில் குரு வேற என்னை பார்த்துட்டாருப்பா, என்னால் இவ்வளோண்டு கூட உனக்கு எடுக்க முடியலைப்பா அப்படின்னு ரொம்ப கும்பம் மட்டும் பார்த்தீங்கன்னா மேடம், அது ஆண் ராசி, சனியினோட ராசி. பொதுவாக ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா எல்லா ராசியும் அந்த தப்பை மூடி மறைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் கும்பம் அப்படி கிடையாது. ஆமாம், நான் தான் தப்பு செஞ்சேன், அதில் எனக்கு பெருமை, நான் தான் தப்பு செஞ்சேன், நான் ஒத்துப்பேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், தப்பு செய்யறதுக்கு தைரியம் வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் தப்பை ஒத்துக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். அந்த தப்பை பொதுவாக கும்பத்துக்குன்னு ரகசியங்கள் உண்டு. ரகசியங்கள்னா நம்பி கும்பத்துக்கிட்ட ரகசியத்தை சொல்லலாம், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அப்படி நிறைய பேர் அவங்களோட ரகசியங்களை சொன்னாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க, எந்த உறவாக இருந்தாலும் அப்படின்லாம். அப்படிப்பட்ட கும்பம் இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, என்கிட்ட என்ன குணம் இருக்குது, நான் மாற்றிக்கணும் ட்ரை பண்ணணும், மாற்றிக்குவேன். 12ஆம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபன். ஃபாரினில் போய் வேலை செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. இந்த காலகட்டம் நான் வெளிநாடு போயிடுவேன். வெரி குட். 12ஆம் பாவம் அப்படின்னாலே பரதேச வாழ்க்கை மேடம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா அவ்வளோ ரசிகர்கள், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க எங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் என்ன கொடுக்கணும், உங்களுக்காக என்ன பேசணும் அப்படின்னு நாங்கள் இன்னும் ரெடி ஆகிட்டுருக்குறோம். அப்போது அதுக்கெல்லாம் நீங்கள் தானேங்க காரணம். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கெல்லாம் நாங்கள் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை இந்த அளவுக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது சனி பெயர்ச்சி இப்போ தாங்க முடிஞ்சுது. ஆனால் சனி வக்கர பெயர்ச்சின்னு ஒன்று இருக்கான். அப்படின்னா என்ன? சனி வக்கர பெயர்ச்சினா என்ன? அந்த சனி வக்கர பயிற்சியில் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, என்னென்ன தீமைகளும் நடக்க போகுது, எல்லாமே தெரிஞ்சுப்போம் இல்லையா? இந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்கர பயிற்சியில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை சொல்கிறதுக்காக ஒரு அருமையான, ஒரு அழகான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. ஜோதிடர் அப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு அழகு தேவதை மாதிரி உட்காந்துருக்காங்க என் முன்னாடி. அப்படி ஒரு ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன். உங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்களாம் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸாகவும் இருந்திருப்பீங்க. நான் முதல்ல அவங்களோட ஃபேனு. நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போமே. இந்த சனி வக்கர பயிற்சியில் எவ்வளோ விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்களே சந்திப்போமா? வாங்க அவங்கள பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இப்போது சனி வக்கர பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ தான் சனி பயிற்சியே முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் சனி வக்கர பயிற்சியா அப்படின்னா என்ன அப்படின்னு நாங்கள் யோசித்த நேரத்தில் நம்ம தீபா அருளாளன் மேடம் தான் இருக்காங்களே, அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உங்களை கேட்கலான்னு இருக்கோம். இப்போ இந்த சனி வக்கர பயிற்சி அப்படின்னா என்ன, முதல்ல அது சொல்லுங்க மேம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறத சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகி ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2.5 வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். இருக்கிறதுலே அதிக நேரம் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிளானட் யாரு, கிரகம் யாரு அப்படின்னா சனி பகவான். அதனால தான் சனியை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ராகு கேது ஏறக்குறைய 18 மாதம். அதுக்கப்புறம் குரு பயிற்சி, குரு ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது 1 வருஷம். ஆனால் சனி 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷத்துல கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு, 2.5 வருஷத்துலேயே வச்சு செய்வார். கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார், 2.5 வருஷத்துல பெரிய லெவலில் கொடுத்துருவார். ரெண்டுமே சனிக்கு உண்டு. அப்போ இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெட்ரோகிரேட் ஆவார். ரெட்ரோகிரேட் ஆவார் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின்னோக்கி செல்வார் அப்படிம்பாங்க. பின்னோக்கி செல்வார்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும் கடப்பார். அவர் ஸ்லோ டவுன் ஆவார் மேடம். ஆல்ரெடி ஸ்லோ பிளானட், ஸ்லோ டவுன் ஆவார். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதி அடையிறது, சனி வக்ர பயிற்சி அடையிறது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் இப்போ மீனத்திலே தான் இருக்கார்.
மீனத்திலே இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியில் இருக்காரு. ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. 8, 10 வரைக்கும் ரேவதியில் இருப்பார். அதுக்கப்புறம் 9, 10லேருந்து உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ண ஆரம்பிப்பார். பொதுவாக சனி மற்ற நட்சத்திரத்தில் இருக்கிறத விட அவரோட சொந்த நட்சத்திரத்தில் பலம் அதிகம். நல்லது செய்யணும்னாலும் பெரிய ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக செய்வார், கெடுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப இன்டென்சிஃபைடாக செய்வார். அந்த விதத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே இம்பாக்ட் அப்படின்றது இருக்கதா மேடம் செய்யுது. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்களா மேடம், நீங்கள் கேட்ட மாதிரி தான், இப்போ தான் சனி பயிற்சியை பற்றி சொன்னாங்க, அதுக்குள்ளே சனி வக்ரகதி சொல்கிறாங்க, இந்த அஸ்ட்ராலஜர்ஸ்க்குலாம் வேலையே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா மேடம், இதெல்லாம் சூக்ஷ்மமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்கள் ஒரு இன்ட்டு கொடுப்போம், அதை சார்ந்து நீ பல முடிவு எடுக்கலாம், முக்கியமான முடிவு. கெட்டது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம், அதை சார்ந்து நீ ஒரு சிலத்தில் உஷாராக இருக்கலாம். நம்பிக்கை இல்லாதவங்க யோசிக்க வேண்டியதில்லை, பார்க்கவும் வேண்டியதில்லை. ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்க பிளானட்ஸ் நெவர் சே இல்லை மேடம். இது எங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் கேட்டு கேட்டு வளர்ந்தது. பிளானட்ஸ் நெவர் சே இல்லை, பிளானட்ஸ் ரூல்ஸ் த வேர்ல்டு அப்படிம்பாங்க. அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால நம்ம வாழறோம் அப்படின்னு. நீ வந்து உன்னோட புத்திசாலித்தனம் சுடர் விட்டு எரியறதுக்கும் கிரகங்கள் காரணம், உன்னோட புத்திசாலித்தனம் மங்கி போகிறதுக்கும் கிரகங்கள் காரணம் அப்படின்றத புரிஞ்சுட்டு நாங்கள் சொல்கிற ஹின்ஸை கொஞ்சம் காஷியஸாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லது மேடம். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கும், தெளிவாக சொல்லியிருக்காங்க மேம். இப்போ வந்து இந்த சனி வக்ர பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக. அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு எப்படி இருக்கு மேம் இந்த சனி வக்ர பயிற்சி? கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ரொம்ப நாளாக கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியில் இருந்து எப்படாப்பா எனக்கு விடிவு காலம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசி தான். என்ன இப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆனதுலேருந்து சனி மேலே குருனோட பார்வைப்படுது. அப்போ சனி பகவான் பாத சனியாகவே இருந்தாரோ, நானே இவ்வளோண்டு தான்ப்பா உனக்கு எடுக்கணும்னு இருந்தேன், இல்லை குரு வேற என்னை பார்த்துட்டாருப்பா, என்னால் இவ்வளோண்டு கூட உனக்கு எடுக்க முடியலைப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து நல்லா ஜாலியாக இருக்க போகிறோம், அவரு ரொம்ப வருத்தமாக இருக்காரு, ஐயோ எனக்கு கெடுக்கிறது ரொம்ப பிடிக்குமேப்பா இப்படி விட்டுட்டாங்களே அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா மேடம், அவர் கெடு பலன்களை கொடுத்து வாழ்க்கைக்கான பலன்களை உனக்கு கொடுத்துருவார், வாழ்க்கைக்கான ஒரு அனுபவத்தை கொடுத்துருவார். இப்படி தான்ப்பா நீ வாழணும் அப்படின்றத நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். புரியுதுங்களா? இருந்தாலும் அவர் கற்றுக் கொடுக்கறது யாருக்கு தெரிய போகுது, அவர் கெடுக்கிறாருன்றது மட்டும்தானே நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ அவர் பாத சனியாக இருந்து குருனோட பார்வை இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு நல்லது. அதுக்கும் மேலே அவர் வக்ரகதி அடைகிறார், ஸ்லோ டவுன் ஆகிறாரு. அப்படின் போது சனி ஆல்மோஸ்ட் 0 ஆகிடுறாரு. உன்னை எந்த விதத்துலையும் கெடுக்க போகிறதில்ல, அவர் நல்லது தான் செய்ய போகிறார். மாறா எப்படி நல்லது செய்ய போகிறார்? கும்பம் உங்களோட ராசியாதிபதி சனி பகவான் தான். உங்களுக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு நல்லது செய்வான்? ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது 12ஆம் பாவத்து அதிபனும் சனி பகவான் தான். எனக்கு ரொம்ப நாளாக என்னோட ஆட்டிடியூடை மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னோட கேரக்டரை நான் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கும்பம் மட்டும் பார்த்தீங்கன்னா மேடம் அது ஆண் ராசி, சனியினோட ராசி. பொதுவாக ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா எல்லா ராசியும் அந்த தப்பை மூடி மறைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் கும்பம் அப்படி கிடையாது. ஆமாம் நான் தான் தப்பு செஞ்சேன், அதில் எனக்கு பெருமை, நான் தான் தப்பு செஞ்சேன், நான் ஒத்துப்பேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் தப்பு செய்யறதுக்கு தைரியம் வேணாம், என்னை பொறுத்த வரைக்கும் தப்பை ஒத்துக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். அந்த தப்பை ஒத்துக்கிற தைரியம் கும்பத்துக்கு உண்டு. எவ்வளோ பெரிய தப்பானா இருக்கட்டும், கூப்பிட்டு நல்லா உட்காந்து சின்ன குழந்தை கூட இருக்கணும், அம்மா நீ என்ன கண்ணு பண்ண, காசு எடுத்துன்னு போயிட்டே அம்மா பர்ஸ்லேருந்து அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நேரம் யோசிக்கும், இல்லை அப்புறம் ஆமாம் எடுத்துன்னு போனேன், 500 ரூபாய் எடுத்துன்னு போனேன் கண்ணு, இல்லை 1000 ரூபாய் எடுத்துன்னு போனேன், தெளிவாக சொல்லிவிடும் கும்பம். அந்த மாதிரி தைரியம் உண்டு அவங்களுக்கு. அதே மாதிரி யாராவது அவங்கள நம்பினாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பாங்க மேடம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, இனம் மொழி மதம் எல்லாத்துக்கும் கடந்து லவ் வருது அப்படின்னா கும்பம். பெரும்பாலும் ஒரு புள்ள லவ் பண்ணுது, அது வந்து இவங்களை விட எந்த விதத்துலையும், இப்போ நம்ம ஜாதின்னு சொல்கிறத விட இதுவே வேறன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து இந்தியன் இருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டு புள்ள இந்த பையனை லவ் பண்ணுது அப்படின்னா, இவன் யூஎஸ் படிக்க போகிறான், அங்கே இருக்க ஒரு புள்ள லவ் பண்ணுது, இவங்களுக்கு ரொம்ப ஆச்சாரமான குடும்பமாக கூட இருக்கலாம். அந்த பொண்ணு லவ் பண்ணுது நம்புதுன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வீட்டில் வந்து சண்டை போடுவோம், ஃபைட் பண்ணுவான். அம்மா வந்து பெட்ரோலை எடுத்து ஊற்றிக்கினாலும் சரி, நீ ஊற்றிக்கதாம்மா செய்வேன், நீ கொளுத்திக்க மாட்டோமா எனக்கு தெரியும் அப்படின்ற தெளிவு இருக்கும். அந்த இமோஷனல் த்ரெட்டனிங்லாம் புரிஞ்சுப்பாங்க. நம்மட பொண்ணு விட்டுட்டா நிஜமாவே அவள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துப்பா அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ உண்மை எது பொய் எது அனலைஸ் பண்ணி உண்மை பக்கம் நிற்கக்கூடியவங்க கும்பம் அப்படின்லாம். நம்மனா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா கடைசி வரைக்கும் இருப்பாங்க. பொதுவாக கும்பத்துக்குன்னு ரகசியங்கள் உண்டு. ரகசியங்கள்னா நம்பி கும்பத்துக்கிட்ட ரகசியத்தை சொல்லலாம், யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. அப்படி நிறைய பேர் அவங்களோட ரகசியங்களை சொன்னாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க, எந்த உறவாக இருந்தாலும் அப்படின்லாம். அப்படிப்பட்ட கும்பம் இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, என்கிட்ட என்ன குணம் இருக்குது, நான் மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணணும், மாற்றிக்குவேன். என்னோட அவுட்லுக்காக இருந்தாலும் நான் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டதை இந்த காலகட்டத்தில் மாற்றிப்பேன். எனக்கு ரொம்ப நாளாக
நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைதியாக இருக்கணும், பணிவாக இருக்கணும். சின்ன வயசுலேருந்து பெற்றவங்க சொல்லியிருப்பாங்க, அமைதியாக இருக்கணும், இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி குணம் நான் வந்து சுற்றி முற்றி பார்த்தேன். அந்த மாதிரி குணம் இருக்கிறது நல்லது அப்படின்னு தோணுச்சு. நான் என்னை மாற்றிக்கினேன் அப்படின்ற மாதிரி என்னை குறித்து எனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குது, அந்த சில ஆசைகள் நான் வந்து நிறைவேற்றிப்பேன். அப்படிலாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு தங்க கொலுசு போடணும்னு ஆசை. அது வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து வாங்குறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. இந்த காலகட்டம் என்கிட்ட வசதி இருக்கு, நான் வாங்கி போட்டுக்கணும். வெரி குட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆனா தங்க கொலுசு போடலாமா, ஜோதி ரீதியா போடக்கூடாது. ஓகேங்களா, அதையும் நம்ம சொல்லிடலாம். அதையும் சொல்லிடலாம். நிறைய பேர் போடுறாங்க, நிறைய பேர் போடுறாங்க. பட் ஜோதிட ரீதியா போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. மகாலட்சுமியோட விஷயம் மேடம், இடுப்பு கீழே போடக்கூடாது அப்படின்றது இருக்கு. அதுக்கும் மேல கால் வந்து பாத்தீங்கன்னா சனியினோட ஏரியா, அங்க குருவை வந்து போடக்கூடாது, வெள்ளி தான் போடணும், சுக்கிரனை தான் போடணும். சுக்கிரனோட உலகத்தை போடணும் தவிர குருனோட உலகத்தை போடக்கூடாது. ஏன்னா சனிக்கும் குருக்கும் பகை அப்படின்றது உண்டு, அதனாலையும் சொல்றது உண்டு. சரி, அப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி எண்ணங்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றிப்பாங்க அப்படின்னு சொல்ல. இந்த காலகட்டம் அவங்களுடைய ஆழ்மனது ஆசைகள் நிறைய நிறைவேறும், பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபன். ஃபாரின்ல போய் வேலை செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. இந்த காலகட்டம் நான் வெளிநாடு போயிடுவேன். வெரி குட். 12ஆம் பாவம் அப்படின்னாலே பரதேச வாழ்க்கை மேடம். வெளிநாடு போய் நான் வந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், வெளிநாடு டூர் போகணும்னு ஆசைப்பட்டேன், இங்கேருந்து நான் வெளிநாட்டுல கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி எத்தனை கோயில்கள் இருக்கு ஃபாரின்ல. பத்துமலை முருகன் இருக்காரு, கதிர்காம முருகன் இருக்காரு, போகணும்னு ஆசைப்பட்டேன், நான் போயிடுறேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு எனக்கு ரொம்ப நாளா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடணும்னு ஆசைப்பா. நான் இந்த காலகட்டத்தில் போய் சாப்பிட்றேன். சூப்பர். அந்த மாதிரி உங்களோட ஆழ்மனது ஆசை, ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசை, கார் வாங்கணும்னு ஆசை, சொத்து பத்து வாங்கணும்னு ஆசை, பிள்ளைங்களுக்கு 4 நகை சேர்த்து வைக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி உங்களோட ஆழ்மனது ஆசைகள் நிறைய நிறைவேறக்கூடிய காலகட்டம். ப்ளஸ் இல்லைங்களா மேடம்? என்ன 1/11 டிசம்பர் 11 வரைக்கும் நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஃபினான்ஷியலி நம்மளுக்கு திருப்பி ஸ்ட்ரகிள் வந்துடுச்சோ, நம்ம நிறைய செலவு பண்ணிட்டோமோ, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து நகை நட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆக சுபவரையும் நான் நிறைய செஞ்சேன், அந்த சுபவரையத்தில் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணிட்டணும், இது வந்து செய்யாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணும். ஆனால் இந்த காலகட்டம் ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்றது நம்ம வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போயிடும். வெரி குட். சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு மேம். இந்த கும்பராசியில் கண்டிப்பாக நல்லா அழகாகவும் பாசிட்டிவாக சொன்னீங்க. தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப அதாவது நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடக்கும், அதனால் தைரியமாக இருங்க. அந்த சில காலகட்டம் வரைக்கும் தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் என்னென்னலாம் இது வரைக்கும் நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சதே இப்போ நடக்க போகுது அப்படிங்கிறாங்க மேமு. அதனால் தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நீங்கள் மேமை பார்க்கணுன்னா எப்போ வேணாலும் நீங்கள் ஜாதகத்தை வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்க நம்பருக்கு, வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அவங்க வாட்ஸ்அப்புக்கு போய் உங்களோட ஜாதகம் அந்த கட்டெல்லாம் அனுப்பி என்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை கேட்டு கிளியர் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறது ஒன்று தான், முழுசாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் நிறைய விஷயங்கள், நிறைய உங்களுக்கு என்னென்ன ஃபால்ட்டு, உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவாக நடக்க போகுது எல்லாமே சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா புரியும். அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.